ரவா இட்லி நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ சாஃப்டாக வர்றதுக்கு இன்றைக்கி உங்கள் கூட ஒரு டிப் ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா யூஸ்வலாக நம்ம எப்படி செய்வோமோ அது மாதிரி எல்லாம் தாளிப்பு கொடுத்துட்டு ரவா போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்து இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் வறுத்த ரவா வந்து கொட்டியாச்சு. அப்புறம் தயிரும் போட்டு இது மாதிரி விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணியாச்சு, லம்ஸ் இல்லாமல். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இது வந்து அவுல் நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து அவுல் எடுத்து இது மாதிரி நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் இந்த அவுல் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கூட முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டில் ரவா இட்லி ஊற்றி எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ரவா இட்லி. ரவா இட்லிக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி வந்து நெய்யில் வறுத்து கடைசியாக நம்ம ரவா இட்லி சாப்பிடும் போது அங்கங்கே முந்திரி மாட்டும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ ரவா இட்லிக்கு பேட்ரு வந்து நான் இட்லி தட்டில் ஊற்றிட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு கப்பு நீங்கள் வந்து ரவா எடுத்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் வந்து நீங்கள் வந்து அவுல் எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா. ஸோ இது எல்லாமே சேரும் போது உங்களுக்கு வந்து ரவா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ரவா இட்லி ரெடி. ரவா இட்லிக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா வந்து மிளகா பொடி தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.